நம்ம கௌதம் பண்ண காரியத்தால அடுத்தடுத்து இன்னும் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள் நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஜானகிக்கு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஆனா கௌதம் எப்படியாச்சு தன்னோட அப்பா யாரு? அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி ஏமாத்தி விட்டுட்டு போனது யாரு? அப்படின்ற மாரி தெரிஞ்சு, கடைசியில கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா இன்னொருத்திய பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே நம்ம கௌதம் ரொம்பவும் மிகப்பெரிய பிளான தான் போட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் அது அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் அங்கிருந்து எப்படியோ சமாளிச்சு எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா லிவர் மாத்துனா தான் கௌதம் பொழைப்பாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா கௌதம் எந்திரிச்சு நடந்து வரும்போது உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அதனால அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. ஆனா வீட்ல இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது உண்மையா சொல்லப்போனா, நம்ம கௌதம் எப்பவோ தன்னோட அம்மாவ பார்த்தீங்கன்னா, ஏமாத்துனது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம கௌதம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்ல. அதே மாதிரி இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு, இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விய முன்வைக்கிறாங்க. அதாவது ரேவதி தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லி, ஏன்னா நம்ம கௌதம் செஞ்ச சம்பவத்தால இங்க எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருச்சு. ரேவதி என்னடான்னா, என் புள்ளைய காப்பாத்தணும் அப்படின்னா, அதுக்கு என்னோட அதாவது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்களோட இவங்கள கூட்டிட்டு வந்தா தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடியும். அப்படி இப்படின்ற மாரி அவங்களோட அப்பாவ பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தா தான் முடியும்னு சொல்லிட்டு, ரேவதி போயிட்டு என்னமோ பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ கூட்டிட்டு வர்றதுக்கு போறா. என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்ற மாரி பல சம்பவங்கள கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம ஜானகிக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கௌதம் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க பார்த்தீங்கன்னா அப்பாவ கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போனீங்களே, என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி தான். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி பயங்கரமா நம்ம கௌதமோட கால்ல விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. "எங்க பாரு கௌதம், நீ உண்மைய சொல்லு. ரேவதிய பத்தின உண்மைகள் உனக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, கடைசியில கௌதம் "ஆமா ஜானு, எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும். அதுவும் இல்லாம என்னோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சேன். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட ரேவதி அம்மாவ அவங்க ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அதனால கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு தண்டனைய குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகிக்கு எமோஷனல் தாங்க முடியல. "கௌதம், உனக்கு உண்மை தெரிஞ்சா எங்க என்ன விட்டுட்டு போயிடுவியோ?" அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு பயம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா என்ன விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உன்னோட அப்பா பார்த்தீங்கன்னா இங்க வந்ததாகவும், அடுத்ததா பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு அவ்ளோ பாடுபட்டதாகவும் இவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா கௌதம்? அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.